அனைவருக்கும் வணக்கம். திருவான் சரணம். இந்த புத்தோத்பாத தமிழ் தர்ம டிஸ்கஷன் உரையாடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் கேள்விகளில், பிரச்சினைகளில் விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ தேவையான அறிவுகளை பெற்றுக்கொள்ள புத்தோத்பாத ஆரியன் வஹன்சே அவர்களுடைய சீடரான ஆரியன் அவர்கள் இந்த மண்டபத்துக்கு வந்து இருக்கிறார். தெருவான் சரணம் ஆரியன் அவர்களுக்கு. சரணம் அவர்களுக்கு. தெருவான் சரணம். தெருவான் சரணம். கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமிக்க குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சரணி பாத நமஸ்காரம். இன்றைய தினம் புத்தோத்பாது தமிழ் சூம் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த சோம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்பது சத்திய தர்மம் பற்றி கேட்டு அதை பற்றி புரிந்து கொண்டு அவ்வழிக்கு வந்த உங்களுக்கு இதன் மூலியமா வரும் சந்தேகங்கள், வரும் கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளில் இருந்து விடையை பெற்றுக்கொள்ள, இந்த சந்தேகங்களில் இருந்து உங்களுக்கு தெளிவை பெற்றுக்கொள்ள இந்த சோம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்பது இப்போ ஆரம்பமாக இருக்கிறது. அப்போ இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளில், உங்களுடைய கேள்விகளில் இருந்து விடையை பெற்றுக்கொண்டு அன்றாட வாழ்க்கையில் இந்த சத்தியத்தோடு இணைந்து நாங்கள் எப்படி செயல்படுவது, சத்தியத்தோடு இணைந்து கொண்டு நாங்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது, சத்தியத்தை எப்படி நாங்கள் உணர்வது, அப்போ மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ்வது என்பதற்கான விடையைத்தான் உங்களுக்கு இங்கே பெற்றுத்தரப்படுகிறது. அப்போ நீங்கள் இந்த சோம் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னா, அப்போ நீங்கள் இந்த உலகத்தை வென்று, மரணத்தை வென்று, நிம்மதி பெருமூச்சியை விட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத்தான் நீங்க இந்த மண்டபத்துக்கு வருகை தந்திருக்கீங்க. அப்போ உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இது உங்களுடைய நேரம். சரணம். தெருவான் சரணம். இந்த நிகழ்ச்சியில் சம்பந்தமாக இருக்கும் உங்களுடைய காலம் இது. உங்களுடைய கேள்விகள், பிரச்சனைகளில் இப்ப கேட்கலாம். உங்களுடைய மைக் மட்டும் அன்மியூட் பண்ணி பேசுங்கள். யாராவது பேசுங்கள். டைம் போகுது தானே. தெருவான் சரணம் ஆரியன் அவர்களே. தெருவான் சரணம் அம்மா. ஆரியன் அவர்களே, அனாத்ம தர்மம் என்றால் என்ன ஆரியன் அவர்களே? அனாத்ம தர்மம் என்பது கொஞ்சமா இந்த உலகத்துல எல்லாருமே ஆன்மா என்ற திருஷ்டியில தான் வாழ்றாங்க. உலகம் இருக்கு, உலகம் நிச்சயமா இருக்கு, உலகம் உண்மையா இருக்கு, உலகம் சத்தியமா இருக்கு அப்படின்னு நினைச்சு கொண்டு அந்த நினைப்பில் வாழும் மனிதர்கள் எல்லாமே இந்த ஆத்ம திருஷ்டிக்குள்ளதான் வாழ்றாங்க. அப்போ இந்த ஆத்ம திருஷ்டியில் வாழும் மனிதர்கள் எல்லாருமே இன்றைக்கு உலகத்தை எடுத்து பார்த்தா உலகத்துல 800 கோடி பேர் வாழ்றாங்க. பல பல விதமான மனிதர்கள், பல திருஷ்டிகளில், பல விதமான கோணங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த உலகத்தில் அவரவர்கள் சங்கமிக்கிறார்கள்.
அப்போ வெவ்வேறு திருஷ்டிகளில் வாழும் மனிதர்கள் எல்லாருமே இந்த ஆத்ம திருஷ்டிக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து பிரார்த்தனைகளை வாழ்றாரு, ஒருத்தர் பூஜைகளை வழிபட்டு இந்த பூஜைகளின் ஊடாக மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நினைத்து கொண்டு வாழ்றாங்க. ஒருத்தர் கடவுள் இருக்கிறார், இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த அவர்களுக்கு பூஜை செய்து இந்த பூஜையினூடாக மகிழ்ச்சியை அடைந்து அதில் நான் கடவுளிடம் செல்லணும் நான் அப்படின்ற நோக்கத்தில் வாழும் மனிதர்கள் உலகத்துல ஏராளமா இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம உலகத்தில் உள்ள மனிதர்களில் மதம் சார்பு அற்ற மனிதர்களும் இருக்கிறாங்க. மதம் எல்லாம் பொய், மதங்கள் எல்லாமே ஒண்ணே கிடையாது, நாங்க எந்த ஒரு மதத்தின் பெண்ணும் போக மாட்டோம் அப்படின்ற திருஷ்டியில் வாழும் மனிதர்களும் இருக்கிறாங்க. இப்போ உலகில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு திருஷ்டியில தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த திருஷ்டி தான் ஆத்ம திருஷ்டி. உலகம் இருக்கிறது, உலகம் நிச்சயமா இருக்கு அப்படின்ற திருஷ்டியில வாழும் மனிதன் இருப்பதுதான் ஆத்ம திருஷ்டியில. அப்போ இந்த ஆத்ம திருஷ்டியில் இருக்கும் மனிதன் எல்லாருமே இருப்பது துன்பத்தில். ஏனென்றால் உலகம் இருக்குன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்காங்க. அப்போ இந்த உலகம் இருக்குன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறதுனால அப்ப அவர்களுக்கு இந்த உலகத்தில் பிறப்பு இறப்பு என்ற பயணம் தொடர்கிறது. கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குன்னு சொன்னா அப்போ அதுதான் அவருடைய உலகம். காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குன்னு சொன்னா அப்ப அதுதான் அவருடைய உலகம். இப்ப இந்த மாதிரி இது எல்லாம் கலந்த 5 உற்பத்தி நிலையங்களும் கலந்த ஒரு எண்ணத்தில் தான் அவர் வாழ்கிறார், மனோ உலகத்தில். சித்தே நனியத்திலோக்கோ, மனதால் உருவாக்கப்பட்ட உலகம். அப்ப இந்த மனதால் உருவாக்கப்பட்ட உலகத்தில் இவர்கள் வாழும் போது அவர்கள் நினைப்பில் வாழ்கிறார்கள். நினைப்பில் வாழும் மனிதன் இருப்பது இந்த மனோ உலகத்தில், மனதின் மாயைக்குள் என்பது இவர்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இது உண்மை என்ன, இது என்ன சத்தியம் என்று இவர்களுக்கு புரியாதனால இவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தா, அப்போ இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக இணைந்த மனதில் தான் வாழ்றாங்க. உலகம் இருக்கிறதுன்னு சொல்லி நினைச்சு கொண்டு அந்த நினைப்பின் பிடியில் வாழ்றாங்க. இந்த பிடிப்பு தான் இந்த ஆத்ம திருஷ்டி. இந்த பிடியில் தான் இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் அந்த பிடியில் இருக்கும் மனிதன் இருப்பது இந்த துன்பகரமான பயணத்தில், துன்பத்துக்கு அடிமையாகி இருக்கிறார். இந்த அடிமை தான் ஒரு சிறையை ஏற்படுத்தி கொண்டு இந்த சிறை கைதியை போல அவர் வாழ்கிறார். ஏன் இல்லாத ஒன்றை தான் அவர் இருக்கிறது என்று நினைத்து பிடித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று நினைத்து பிடித்துக் கொண்டு இருக்கும் மனிதர்கள் அத்தனை பேரும், உலகில் வாழும் அத்தனை பேரும் ஆத்மா என்ற திருஷ்டிக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்போ திருஷ்டிக்குள்ள இருக்கும் மனிதன் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். அப்போ அவருக்கு இருப்பது எதுவோ துன்பம் மட்டுமே. துன்பம் மட்டும்தான் அவருக்கு மிஞ்சி இருக்கிறது. ஏனென்றால் இங்கே இன்பம் என்று ஒன்று கிடையாது. இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்வதுதான் இன்பம் என்று நினைக்கிறாங்க. நல்ல சுவையை அருந்தினால், நல்ல சுவையை சாப்பிட்டா அதில் தான் இன்பம், இதுதான் மகிழ்ச்சி என்று நிறைய சாப்பாடுகளை தேடி தேடி சாப்பிடுறாங்க, தேடி தேடி அருந்துறாங்க சுவைய. அப்போ நல்ல வர்ணங்களை கண்களுக்கு காட்டிட்டா, நல்ல இயற்கையான அழகை கண்களுக்கு காட்டிட்டா இதில் தான் மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லி இந்த கண்ணை போஷணை செய்யறாங்க. அப்போ நாக்கை போஷணை செய்யறாங்க, இந்த உடலை போஷணை செய்யறாங்க. அதே போல காதுகளுக்கு இனிமையான சத்தங்களை கேட்டு நல்ல மியூசிக், நல்ல இசை வந்து அந்த மியூசிக்கு அடிமையாகி இந்த மியூசிக்கு அது இருக்கிறது இந்த பிடியில் இருந்து கொண்டு அதில் இன்பத்தை அடைகிறார்கள். அப்போ மனிதர்கள் எல்லாருமே அந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இந்த நினைப்பில் வாழும் மனிதன் இந்த உற்பத்தி நிலையத்தை தான் அவர் போஷணை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ உற்பத்தி நிலையத்தை போஷணை செய்வது என்பது நிரந்தரமான இன்பம் கிடையாது, அது தற்காலிகமானது, அது கொஞ்ச காலத்துக்கு தான். ஏன்னா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அப்போ நல்லது கிடைத்தால்தான் இன்பம், அதுவே கெட்டது
கிடைக்கும் போது அதுல இன்பம் இல்லை, துன்பம் தான் வருது. அப்போ இன்பமும் துன்பமும் மாறி மாறி போகும் இந்த மனிதன் கடைசியில துன்பத்துக்குத்தான் போய் சேர்றார். ஏன்னா இந்த நல்ல சுவையை தான் அருந்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டு அதை அருந்தினாப்புல எந்த நாளும் அவருக்கு நல்ல சுவையை அருந்த முடியாது. ஏன்னா அது மாறி மாறி வரும். நல்ல வர்ணம் தான் எனக்கு கண்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அவரை தேடி தேடி பார்த்தாலும் அது நல்லதாக எந்த நாளும் அவருக்கு கிடைக்காது. கெட்டதும் இருக்கு. நல்லது கெட்டது ரெண்டும் மாறி மாறி போகும் இந்த பயணத்தில் அவருக்கு மிஞ்சுவது எதுவோ துன்பம் மட்டுமே. அப்போ துன்பத்தில் வாழும் இந்த மனிதனுக்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த அனாத்ம தர்மத்தையோடாகத்தான் ஒரு மனிதன் ஆத்ம திருஷ்டியிலிருந்து மீள முடியும். ஆத்ம திருஷ்டியிலிருந்து மீண்டவருக்குத்தான் இந்த அனாத்ம தர்மம் புரிந்து அவர் மனதின் மாயிலிருந்து மீள முடியும். மனதின் மாயிலிருந்து மீள்பவருக்குத்தான் இந்த அனாத்ம தர்மத்தினூடாக சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அவர் பிரத்யட்சம் அடைந்து உலகை வெல்வார், மரணத்தை வெல்வார். புரிந்தது அம்மா? இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும். புரிந்தது ஆரியன் அவர்களே. இது சம்பந்தம் இன்னும் என்ன சரி கருத்து இருந்தா சொல்லுங்க. புரியாதது ஏதாவது? அதாவது ஆரியன் அவர்களே, ஆசை, கோபம், பற்று, வெறுப்பு அதுல இருந்து வெளியே வந்தவங்க தான் அந்த அனாத்ம தர்மத்தை புரிஞ்சு கொள்வாங்க அப்படின்றது தானே ஆரியன் அவர்களே சொல்றீங்க? ஆமா, அனாத்ம தர்மத்தை புரிஞ்சு கொள்ற ஒருத்தர் இப்ப ஆசைப்படுறதுக்கோ கோபப்படுறதுக்கோ அவருக்கு ஒண்ணும் இருக்கணும் தானே. ஆசைப்படுறதுக்கு வெளியில ஏதாவது இருந்தா தான் நாங்க ஆசைப்படணும். கோபப்படுறதுக்கும் வெளியில ஏதாவது இருந்தா தான் நாங்க கோபப்பட. அப்ப வெளியில அப்படி ஒண்ணு கிடையாது. இங்க இதுதான் அனாத்ம தர்மம். இந்த அனாத்ம தர்மத்தில் நாங்கள் புரிந்து கொள்வது என்னன்னா, வெளியில இங்க எதுவுமே கிடையாது, நாங்க எல்லாமே நினைக்கிறோம். நீங்க நினைத்து கொண்டு இருந்தா எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தா உங்களுக்கு இருப்பது துன்பம் தான். ஏன்னா அப்ப நீங்க உங்களுக்கு நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அப்ப நல்லது கெட்டது இரண்டிலும் நீங்க தாவி போயிட்டு கடைசியில உங்களுக்கு துன்பம் மட்டுமே மிஞ்சும். உங்களுக்கு இன்பம் என்னைக்குமே கிடைக்காது, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாட்டி. புரிகிறது தானே? புரிந்தது தானேமா? புரிகிறது ஆரியன் அவர்களே. புத்த காலத்துல ஒரு மனிதர், ஒரு வியாபாரி ஒருத்தர், அவர் பகவான் புத்தரை சந்திச்சு இப்படி கேட்கிறார், சுவாமி எனக்கு பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க. நீங்க சொல்றீங்க என்னன்னா துன்பம் துன்பம்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா எனக்கு செல்வமும் இருக்கு, எனக்கு பிள்ளைகளும் இருக்காங்க, எனக்கு எதுவுமே துன்பம் இல்லையே, எனக்கு எல்லாமே இருக்கு தானே, நான் மகிழ்ச்சியா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றார் பகவான் புத்தர் அடுத்து. அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கேட்கிறார்கள், பகவான் புத்தர் அவர்கள் சொல்றார்கள், உங்களுக்கு நீங்களே இல்லாத போது உங்களுக்கு எங்க இருக்கு செல்வம், உங்களுக்கு எங்க இருக்கு பிள்ளைங்க? அப்போ இதை நாங்க இன்னும் கொஞ்சம் விவரமா பார்த்தா உங்களுக்கு இந்த கதை என்னன்னு புரியும். அப்போ நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னன்னு சொன்னா, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம். உண்மையிலேயே இங்க பார்க்கும்போது எங்களுக்கு செல்வமும் இல்லை, எங்களுக்கு பிள்ளைங்களும் இல்லை, எங்களுக்கு யாரும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இதை புரிஞ்சு கொள்ளத்தான் நாங்கள் இந்த அனாத்ம தர்மத்தில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்க நினைச்சு கொண்டுதான் இருக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி.
இப்போ நீங்க நினைச்சு கொண்டிருப்பது எங்கேயும் இல்லாட்டி, இப்போ நீங்கள் இருப்பது மனதின் மாயையில தானே. இப்போ கண்ணும் காதும் இணைந்ததுதான் செல்வம். இப்போ பணம் இருக்குன்னு சொன்னா அது கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம், காதுக்கு கேட்டது ஒரு சத்தம். அப்போ இது இரண்டும் இணைந்ததுதான் பணம். அப்போ 5000 ரூபாய் தாள், இது 1000 ரூபாய் தாள், இது 500 ரூபாய் நோட்டு அப்படின்னு சொல்லி அதே நாங்க இன்னைக்கு கையில பிடிச்சி பார்த்தா எங்களுக்கு கைகளால் அகப்படுவது ஒரு மென்மையான தன்மை. அப்ப அதுக்கு நாங்க ஒரு பெருமதியை கொடுத்து, மதிப்பை கொடுத்து, இதுல எனக்கு இவ்வளவு செய்யணும், இதுல எங்களுக்கு இவ்வளவு இந்த பொருட்களை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு மதிப்பை நாங்க மனதுல தான் கொடுத்து வச்சுக்கிட்டு, மனசுல தான் இருக்கு மதிப்பு. வெளியில உள்ள பணத்துல இருக்கு மதிப்பு. வெளியில உள்ள காசுக்கு இன்னைக்கு அரசாங்கத்துல ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்கன்னு சொன்னா, இந்த காசு இன்னைக்கு 5000 ரூபாய் தாலும் இன்னைக்கு இன்றைய இரவு 12 மணில இருந்து இதை யாரும் பயன்படுத்த முடியாது, இது இதை நிறுத்தப்படுது அப்படின்ற ஒரு அரசாங்கம் ஒரு கட்டளை போட்டுச்சுன்னு சொன்னா, அப்போ இந்த 5000 ரூபாய் தாளை நாங்க வட்டிக்கிறதுனால எந்த பலனும் இல்லை கடை. அப்ப அதன் மதிப்பு எங்ககிட்ட இருக்கு, எங்க மனசுல தானே இருந்தது. அப்ப அதுல உள்ள மதிப்பு வெளியில உள்ள 5000 ரூபாய் தாள்ல இருந்துச்சு இல்ல தானே. அப்போ நாங்கெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கோம் வெளியில இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்திருக்கோம், அதுக்கு ஒரு பெருமதியை கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அது உண்மையாகவே அப்படி ஒண்ணு இங்கே கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு, நான் மகிழ்ச்சியா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன் சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் மனிதர்கள் தான் உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ நினைத்து கொண்டிருக்கும் மனிதர்கள் அத்தனை பேரும் மனதின் மாயக்குள்ளத்தான் இருக்கிறாங்க. இப்போ மனதின் மாயையை புரிந்து கொள்ளத்தான் இந்த படிக்க சமுதாயத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அதுதான் மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். இந்த ஆன்மா உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் தான் அனாத்ம தர்மத்துக்கு வருகிறார். அப்ப அனாத்ம தர்மத்தினூடாக அவருக்கு ஆன்மா இந்த திருஷ்டியிலிருந்து மீளப்படுகிறார். திருஷ்டியிலிருந்து மீள்பவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது. கண்களுக்கு வழக்கம் போல தெரியும், காதுக்கு வழக்கம் போல கேட்கும், ஆனால் அது வெளியில் இருப்பது கிடையாது. கண்கள் தெரிவதனால அது வெளியில இருக்க சொல்லி நாங்க நினைக்கிறோம், காது கேட்பதனால அது வெளியில இருக்க சொல்லி நாங்க நினைக்கிறோம், மூக்குக்கு வாசனை உணர்வதனால அது வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம், நாக்குக்கு சுவையை அருந்தும் போது அது உணரக்கூடியதாக இருப்பதனால நாங்க அதுல வெளியில இருக்க சொல்லி நினைக்கிறோம். அப்போ இதே போல இந்த உடலுக்கு வரும் குளிர், உஷ்ணம், இறுக்கமான, மென்மையான ஸ்பரிசங்கள் எல்லாமே இதை உணரக்கூடியதா இருக்கிறதுனால, இந்த உடலுக்கு உணரக்கூடியதா இருக்கிறதுனால நாங்க இதெல்லாம் வெளியில இருக்க சொல்லி நினைக்கிறோம். அப்போ நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறதே தவிர அது எங்கேயுமே இருப்பது கிடையாது. கண் தெரிவதனால தான் வெளியில இருக்க சொல்லி நினைக்கிறோம். கண் தெரியலன்னு சொன்னா வெளியில எதுவுமே கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது வெளியில இருக்கான்னு சொல்லி. கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தா, கண்ணை மூடிக்கிட்டா எதுவுமே எங்கேயுமே ஒன்றும் தெரியாது. அதனால இந்த சென்சர்களால உருவானதுதான் எல்லாமே. கண் இல்லைன்னு சொன்னா வெளியில உலகம் இல்லை, காது இல்லைன்னு சொன்னா சத்த உலகம் இல்லை, மூக்கு இல்லைன்னு சொன்னா வாசனை உலகம் இல்லை, நாக்கு இல்லைன்னு சொன்னா சுவை என்ற உலகம் இல்லை, உடல் இல்லைன்னு சொன்னா குளிரும் இல்லை, உஷ்ணமும் இல்லை, இறுக்கமான பாரமான இந்த மென்மையான தன்மை எதுவுமே கிடையாது. அப்ப எல்லாத்தையும் நாங்க நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. நினைப்பில் இருந்து எங்களுக்கு மீள முடியும் இந்த மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டால்தான், இந்த ஆன்மா உருவான விதம் பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொண்டால்தான் எங்களுக்கு இந்த ஆத்மா இந்த திருஷ்டியிலிருந்து மீண்டும் மனதின் மாயிலிருந்து மீள முடியும். அப்போதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், நியத்தோ லோகோ அவேகஸ்ஸ மோகராஜ சதா சதோ அத்தானுதித்தின் ஊவச்ச மச்சுராஜா நபசதி. இந்த ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு மரணம் கிடையாது. ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தால் மரணத்தை வெல்வார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ அவருக்கு உலகம் உண்மையாகாது. அப்போ அப்போ சூன்யம், உலகம் என்றால் ஏதும் இல்லை, ஒன்றும் எல்லாமே சூன்யம். புரிகிறது தானேம்மா?
மிஸ் ரஷிகா பேசுங்க. புரிகிறது ஆரியன் அவர்களே. Right. வேற ஏதாவது இல்ல சந்தேகங்கள் இருக்குதாமா உங்களுக்கு? இல்லை ஆரியன் அவர்களே. இப்ப இன்னும் ஒருவர் சம்பந்தமாகி உங்களுடைய கேள்விகள் பிரச்சனையில் பற்றி பேசலாம். மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்கள். நான் நினைக்கிறேன் இந்த கோயம்புத்தூர் ஐயா இருக்கிறதுன்னு. யாராவது பேசுறாரு இல்லி? ஆரியன் அவர்களே, நான் ஒரு சின்ன அவர் பேசுறாரு. சரி சரி. ஐயா நமஸ்காரம். திருவன் சரணம் ஐயா. திருவன் சரணம் ஐயா. நாகராஜன், கோயம்புத்தூர். திருவன் சரணம் ஐயா. ஐயா, அந்த ஆத்மா திருஷ்டிங்கிறது நான் கொஞ்சம் அனுபவத்துல இருக்கிறது நான் சொல்றேங்க. சொல்லுங்க. ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள சினிமா பார்க்குறோம். ஆமா. ப்ரொஜெக்டர்ல இருந்து சின்னதா ஒரு லைட் வரும். ஆமா. மனம்ங்கிற திரையில உருவமெல்லாம் தெரியும். ஆமா. அந்த இடைப்பட்ட இடத்துல, அதாவது ஸ்கிரீனுக்கு ஆப்போசிட்ல திரும்பி பார்த்தா ப்ரொஜெக்டர் புள்ளிக்கும் மனம்ங்கிற திரைக்கும் இடையில எதுவுமே இல்லை, எந்த உருவமும் இல்லை. அப்ப அந்த உருவம் அந்த வெளியில அப்படியே போயிட்டு தானே இருக்கு. அப்ப அது தெரியணும்ல, அதுதான் சத்தியமாங்கிறது நாங்க உங்ககிட்ட கேட்கறோங்க. நிஜ வாழ்க்கையிலையும் சினிமாவை எடுத்து பார்த்தா இது ரெண்டுமே ஒரே மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. அதாவது நாங்க சினிமாவில் பார்க்குறோம், அது தியேட்டர்ல போயிட்டு படம் பார்க்கும்போது அதுல கதாநாயகன் இருக்காரு, கதாநாயகி இருக்காங்க, இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் இருக்கு, நிறைய மியூசிக் எல்லாமே இருக்குது. அப்ப அதுல நீங்க சொன்ன மாதிரி அது அந்த ப்ரொஜெக்டர்ல தயாரிக்கப்பட்டது அவரு தயாரித்து அதை வெளியிடுறாங்க. அப்ப அதை நாங்க பார்த்து எல்லாமே நிஜம்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம், அதை மகிழ்ச்சி படுறோம். துன்பமான காட்சிக்கு நாங்க கவலைப்படுறோம், இன்பமான காட்சிக்கு நாங்க சிரித்து மகிழ்ச்சியா கைத்தூக்கி சிரித்து மகிழ்ச்சியா இருக்கிறோம். இந்த மாதிரி அதை உண்மையில நம்பி நம்ம அதை மகிழ்ச்சியா அதை பார்த்து அதுல ஒரு என்ஜாய் பண்றோம். அப்போ இதுதான் உண்மையான லைஃப்லயும் இதுதான் நடந்து கொண்டிருக்கு. அதாவது இப்ப சினிமாவில் நடிகரை பார்த்தா அவர் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் சொன்னா அவரு ஒரு கணவரா இருக்கலாம். ஒருத்தருக்கு அவர் கணவரா நடிப்பார், இன்னொருத்தருக்கு அவரு தகப்பனா நடிப்பாரு, இன்னொருத்தருக்கு அவரு நண்பனா நடிப்பாரு, இன்னொருத்தருக்கு அவரு எதிரியா இருப்பாரு, இன்னொருத்தருக்கு அவரு தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரே ஒரு கேரக்டர்ல நிறைய கேரக்டர் அவருக்குள்ள இருக்குது. அதாவது தகப்பனா இருப்பாரு, மகனா இருப்பாரு, பிள்ளைங்களா இருப்பாரு, இப்படி. அப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது நாங்க எங்களுடைய நிஜ வாழ்க்கையிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கு. உங்களை எடுத்து பார்த்தா நீங்க ஒரு கணவரா இருக்கீங்க, ஒருத்தருக்கு கணவரா இருக்கீங்க, பிள்ளைங்களுக்கு தகப்பனா இருக்கீங்க, மற்றவர்களுக்கு நண்பரா இருக்கீங்க, உறவினரா இருக்கீங்க, எல்லாருமா இருக்கீங்க. ஆனா எங்கேயுமே நீங்க இல்லை. நீங்களும் அந்த சினிமாவில் நடிக்கும் ஒரு நடிகரை போலத்தான். அந்த சினிமாவில் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிக்கும் ஒரு நடிகரை போல உண்மையான நிஜமான வாழ்க்கையிலும்
நீங்க நடிச்சு கொண்டு தான் இருக்கீங்க. அப்படி ஒருத்தர் இங்கே கிடையாது. உங்களில் அப்படி ஒருத்தர் இல்லை, உங்கள் உடலில் அப்படி ஒருத்தர் இல்லை. நீங்க நினைக்கிறதுனால எல்லாம் இருக்கிறது. இப்போ நானும் இருக்கிறேன் என்று நினைக்கிறதுனால நீங்க அங்கே இருக்கீங்களே தவிர அந்த நினைப்பில் இருந்து மீண்டு விட்டால் அப்படி ஒருத்தர் அங்கே கிடையாது. இதுதான் ஐயா உண்மை, இதுதான் சத்தியம். இப்ப நாங்க நினைக்கிற இடத்துல சத்தியம் இல்லை, சத்தியம் என்பதை நாங்கள் உணர வேண்டியிருக்கிறது. இப்போ இந்த உணர்வு என்பது நாங்க நினைச்சு பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்க சத்திய தர்மத்தை கேட்டு அதை பின்பற்றி நடைமுறை வாழ்க்கையை இதை கையாளும் போது ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், ஒரு செடியை வளர்க்குறோம். நாங்கள் ஒரு செடியை வளர்க்கும் போது இந்த செடிக்கு தேவையான தண்ணீரை நாங்கள் ஊற்றுவோம், பசலைகளை நாங்கள் அதுக்கு போடுவோம். அப்போ அது செடி என்பது கொஞ்சம் கொஞ்சமா தான் வளரும். அப்போ அதை நாங்கள் செடி வளருதான்னு சொல்லி நாங்கள் பிடுங்கி பார்க்க மாட்டோம். அதே போல நாங்கள் சத்தியத்தை கேட்டு அந்த இதில் புரிந்து கொண்டு இதை அன்றாட வாழ்க்கை இதை பின்பற்றி நடைமுறையில் கையாளும் போது அந்த செடி வளருவதை போல இந்த உணர்வு என்பது எங்களுக்குள் வளரும். அந்த உணர்வு பக்கம் தான் நாங்கள் போகணும். உணர்வுக்கு பக்கம் போகும்போது அந்த எண்ணங்களிலிருந்து தான் நாங்கள் மீள்வோம். வெளியில் உலகம் எங்களுக்கு உண்மையாகாது. கண்களுக்கு வழக்கம் போல தெரிஞ்சாலும், காதுக்கு வழக்கம் போல கேட்டாலும், அப்போ இதுக்குமே நாங்கள் ஈடுபட மாட்டோம், இதுக்குமே நாங்கள் இறங்கி பிடித்து கொள்ள மாட்டோம். அப்போ அங்கே தான் விருப்பு வெறுப்பு என்கிற அந்த ஆசை கோபம் என்ற நிலையிலிருந்து நாங்கள் மீண்டும் வழி இங்கேதான் கிடைக்குது. அந்த உணர்வுக்குத்தான் இது எல்லாமே அகப்படும். அப்ப அந்த உணர்வின் வழியாக நாங்கள் போகும்போது இந்த உணர்வுக்கு அகப்படும் இது எல்லாமே மாறிட்டானே, இது எல்லாமே எங்கேயும் இருப்பது கிடையாது என்ற அந்த உணர்வுக்கு அகப்படும். இப்போ உணர்வின் வழியாக நாங்கள் போகும்போது அதன் நாங்கள் போவதப்போ அந்த எண்ணத்தின் பின் அல்ல, எண்ணங்களுக்கு பின்னத்தை நாங்கள் போக மாட்டோம். அந்த மனதின் மாயையின் பின் நாங்கள் போக மாட்டோம். உணர்வுக்கு உணர்வோடு விழித்து கொள்ளும் போது அப்போ அந்த சினிமாவில் நடக்கும் கதையை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் நடந்து கொள்ளும் விதமா தான் நடந்து கொள்ளுவோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ நீங்க தகப்பனாகவும் இருப்பீங்க, கணவராகவும் இருப்பீங்க, நண்பராகவும் இருப்பீங்க, நீங்கள் தொழில் செய்யும் இடத்துல அதையும் செய்யும் ஒரு மனிதராக இருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் இல்லாமல் எல்லா செயல்பாடுகளும் நடக்கும். அந்த சினிமாவிலை போல இது எல்லாமே உருவாக்கப்பட்டது. அப்போ உருவாக்கப்பட்டது தான் அந்த ப்ரொஜெக்ட்ல நாங்கள் சினிமா தியேட்டர்ல போய் பார்க்குறோம், இன்னைக்கு மகிழ்ச்சி அடைகிறோம், இதுல நாங்க ஒரு என்ஜாய் பண்றோம். நிஜ வாழ்க்கை எடுத்து நாங்கள் பார்க்கும்போது நிஜ வாழ்க்கை நடிகராகத்தான் இங்கே நடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ நடிப்பில் நடித்து கொண்டிருக்கும் நடிகர் ஒருத்தர் இல்லாம இது எல்லாமே நடக்குது இங்க. அப்போ சென்சர் வழியா எல்லாமே நடக்குது. இப்போ நடந்து போகும்போது அதற்குள் எடிட்டான அதற்குள் இறங்கி கொண்ட நான் இல்லாமல் எல்லா செயல்களும் நடக்குது. நடக்கும் போது அதுக்கு இறங்கி கொள்ளாத ஒருவர் இங்கே இல்லாம போது அங்கே அந்த உணர்வுக்குள் தான் அவர் இருக்கிறார். அந்த உணர்வு என்பது ஒருவர் கிடையாது, உணர்வுக்குள் ஒருவர் இல்லை. அப்போ இதுதான் அந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவம். இந்த வழி உங்களுக்கு இந்த வழியை நீங்கள் உணர்கிறீர்களாக இருந்தால், இந்த உணர்வு உங்களுக்குள் உருவாகி இருந்தால் அப்போ இதுதான் வழி. அப்போ இதன் வழியாக நீங்கள் மேற்கொள்ளும் போது இந்த பயணத்தை அன்றாட வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றி போகும்போது வழக்கம் போல் எல்லாம் நடக்கும். ஆனால் எதுக்குமே இறங்கி கொண்ட தன்மையில் இல்லாமல் உங்களுக்கு மன மகிழ்ச்சியாகவும் நிறைவான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உங்களுக்கு வாழ முடியும். புரிந்ததா ஐயா? புரிந்ததுங்க ஐயா. ஆமா, சம்பந்தமா இன்னும் ஏதாவது உங்களுக்கு பேச இருக்கா? இல்லைங்க ஐயா, அடுத்த வாரம் பேசுறேன். சரிங்க ஐயா. திருவன் சரணம். திருவன் சரணம் ஐயா. திருவன் சரணம். திருவன் சரணம். யாராவது பேசும் வரைக்கும் நான் ஆரியன் அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ஆரியன் அவர்கள், அந்த கோயம்புத்தூர் ஐயா சொன்ன மாதிரி அந்த ப்ரொஜெக்டரும் எங்களுடைய கண்ணும் ஒரு சமானம் இருக்கா, இல்லாட்டி ஒரு வித்தியாசம் இருக்கா?
திருவன் சரணமம்மா. தெருவான் சரணம். ஓ, இப்ப நாங்க அந்த திரையில பார்த்தது போல இல்ல, இது வந்து இப்ப கண்களுக்கு தெரியறதுனால தான் நாங்க அதை போயிட்டு சினிமாவில் பார்க்குறோம். கண்ணும் ஒரு கண்களுக்கு தெரிவதை தான் நாங்கள் பார்த்து அதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமா இப்போ கண் என்ற சென்சர் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா, அப்போ அதுல வெளியில தெரிகிறது ஒண்ணு இங்கே எங்களுக்கு, அப்போ அப்படி ஒண்ணு வெளியில அப்படி ஒண்ணு கிடையாது. ஆமா அப்போ அப்போ இந்த கண் என்பது வந்து இந்த ப்ரொஜெக்டரை போலத்தான். ஆமா அது ஒரு நாங்க வலது பக்கம் பார்த்து இடது பக்கம் பார்க்கும்போது அது இல்ல இங்கிட்டு தெரியுது, இங்கிட்டு திரும்பிட்டு மேல பார்க்கும்போது மேல இங்க பார்த்தது இல்ல மேல தெரியும், இப்போ கீழே பார்க்கும்போது மேல தெரிஞ்சது இல்ல கீழே பார்க்கும்போது தெரியும். இப்போ ஆமா இந்த மாதிரி நாங்க எங்கிட்ட திரும்பி பார்த்தாலும் அப்போ தெரிவது எல்லாமே வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைச்சு பிரிச்சு கொண்டு இருந்தா அப்போ ம். நாங்க அந்த கண்ணுக்கிட்ட அகப்பட்டு இருப்போம். ஆமா அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் ஒரு இடத்துல போதனை செய்கிறார். சக்கும் நிச்சங்வா அனிச்சங்வா என்று கேட்கிறார் பிக்ஷுக்களை பார்த்து. அப்போ ம். பிக்ஷுக்கள் எல்லாமே போதனை செய்கிறாங்க அனிச்சம் பந்தே என்று, அதாவது ம். கண்களுக்கு தெரிவது நிச்சயமா அனிச்சயமா என்று கேட்கிறார் பகவான் ஆமா புத்தர் அவர்கள். அப்போ பிக்ஷுக்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க சொன்னா, இல்லை சுவாமி இல்லைன்னு அனித்தியம், சொன்னேன். ம். அனித்தியம் என்று சொல்றார். பிக்ஷுக்கள் எல்லாம் அனித்தியம் என்று சொன்னா அது கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை. இப்போ எல்லாமே நாங்க நிச்சயம் நினைச்சு கொண்டிருந்தா அதுதான் மாயை. அப்போ அந்த ப்ரொஜெக்டர்ல உருவானது போல நாங்கள் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கும் வரைக்கும் இப்போ மாயிலக்குள்ளத்தான் இருக்கிறோம். அப்போ அப்போ அது அனித்தியம் என்றா அப்போ அங்கே ஒரு ஆன்மா ஒன்று இருக்குதான்னு கேட்கிறார். ஆமா அனித்தியமா இருந்தா அப்போ ஆன்மா ஒன்று இருக்கான்னு கேட்கிறார். இப்போ ஆன்மா இல்ல ஒன்று இல்ல இருக்கா? இல்ல இல்ல, அப்போ அப்படி ஒன்று கிடையாது. அப்போ ம். வெளியில இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருக்கும் வரைக்கும் நாங்கள் அந்த ஆன்மா இந்த திருஷ்டிக்குள்ள தான் இருக்கிறோம். ஆமா அப்போ அது உண்மையா இருக்கா நிச்சயமா இருக்காத நாங்க விமர்சித்து பார்த்தால்தான் இந்த சத்தியத்தை புரிந்து இதை விமர்சித்து பார்க்கும் போது எங்களுக்கு இது வெளியில் இல்லை என்ற சத்தியத்தை நாங்கள் உணரணும். உணர்வு என்பது எங்களுக்கு உருவாகணும். அந்த உணர்வுக்குள் நாங்கள் விழித்துக் கொள்ளும் போது அப்போ அந்த சினிமாவில் நடக்கும் இந்த ப்ரொஜெக்டர் போல எங்களுடைய வாழ்க்கை சம்பவம் நடக்கும். ஆனால் அதற்கு கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை, அதுக்கு ஆமா கேட்பது வெளியில் இல்லை ஆமா என்ற சத்தியத்தை அவர்தான் அங்கேதான் புரிந்து கொள்ளுகிறார். அப்போ ஆஹ் இப்போ கண்களுக்கு தெரிவது நிச்சயமா எங்கேயுமே கிடையாது. அப்படி சொன்னா அப்ப நிச்சயம் இல்லைன்னு சொன்னா அப்ப அங்க ஒரு ஆன்மாவும் இல்லை. ஆமா புரிஞ்சதுதானேம்மா? ஆமா ஆரியன் அவர்களே, இன்னொரு அஹ், கேள்வி இருக்கு. அந்த ஓகே. ஆத்ம திருஷ்டியும் ஆத்ம சஞ்ஞாவும் அதில் ஒரு வித்தியாசம் இருக்குதானே? அது வந்து ஆத்ம திருஷ்டி என்பது வந்து அம்மா நாங்க பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு வந்து ஒண்ணும் இருக்கல தானே, ஆமா எதுவுமே இருக்கல. அப்போ அந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒண்ணும் இல்லை எதுவும் இல்லைன்னு சொன்னா அப்ப அங்கே ஆன்மா அந்த திருஷ்டி கிடையாது. இது ஒரு உதாரணம் மட்டும்தான். ஆமா அப்போ 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 அங்கே ஒரு ஆன்மா அந்த திருஷ்டி கிடையாது. பிஞ்சு குழந்தை வந்து அந்த பாஸ்வர நிலை, பாஸ்வரமான தூய்மையான மனநிலை. ஆமா அப்போ அங்கே ஏதும் இல்லை ஒண்ணும் இல்லை. அப்போ இதை வந்து அஹ், சின்ன குழந்தையா இருக்கும் போது அந்த தொட்டியில் இருக்கிற குழந்தைக்கு அந்த தாய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நான் உனது அம்மா என்ற சத்தத்தை கொடுக்குறாங்க கண்களுக்கு. அந்த உருவத்தை காட்டி ஆமா கண்களுக்கு காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்குறாங்க, நான் உனது அம்மா என்று. ம் அப்போ இந்த சத்தமும் வர்ணமும் இணையும் போது அங்கே ஒரு உணர்வு உருவாகுது குழந்தைக்கு மனது. ஆமா ஆமா அந்த உணர்வு தான் ஆன்மா என்ற திருஷ்டி. அந்த ஆமா உணர்வு அந்த பவர் இங்கே தான் உருவாகுது. இந்த அது ஆரியன் அவர்களே, அங்கனத்தானே அந்த நாம ரூப வந்து ரெண்டு கலந்துருது. அதுதான் நாமம் நாம நாம ரூபம் ரூபா. என்பதைத்தான் சத்தமும் வர்ணமும் என்று நாங்கள் சொல்வது அதைத்தான். ஆ சத்தம் என்றால் அந்த காதுக்கு கேட்கும் சத்தம், வர்ணம் என்பது கண்களுக்கு தெரிந்தது, இரண்டும் இணைந்ததுதான் அந்த உணர்வு. அதான் ஆன்மா என்ற உணர்வு. ஆமா இதான் ஆத்மா என்ற திருஷ்டி. இந்த திருஷ்டியில் தான் குழந்தை பிறக்குவாங்க. ம்
அது வரைக்கும் அங்கே குழந்தை ஒண்ணு இருக்கல. ஆமா. அந்த உணர்வில் தான் குழந்தை பிறக்குது. அம்மா இருக்கிறார் என்ற உணர்வு இங்கே உருவாகும் போது, சத்தமும் வர்ணமும் இணையும் போது ஒரு உணர்வு உருவாகுது, ஒரு பவர் உருவாகுது. அந்த பவர் ஆமா. தான் அந்த ஆன்மா என்ற திருஷ்டி, அந்த அது இரண்டும் இணைந்த ஒரு சக்தி உருவாகுது. ஆமா. அப்ப இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், ஏதும் படிச்ச சம்பூத்தா ஏது பங்கா விருஜ்யதி என்று. காரணம் அதன் பலன். காரணத்திலிருந்து மீளும் போது நாங்கள் பலன் என்ற ஆத்ம திருஷ்டியிலிருந்து மீள்வோம் என்ற சத்தியத்தை இங்கேதான் போதனை செய்கிறார். ஆஹா. காரணம் என்னன்னு பார்த்தா சத்தம், வர்ணம், வாசனை, சுவை, குளிரூஷ்ணம் இவையெல்லாம் தான் ம். காரணம். இப்போ ஆ. பலனாக வந்த திருஷ்டி தான் இந்த ஆத்மா, இந்த திருஷ்டி, உணர்வு, இந்த பவர், ஆமா. ஒரு அதிர்வு. கண்ணும் காதும் இணையும் போது ஒரு அதிர்வு பிறக்கிறது. சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணையும் போது ஒரு அதிர்வு பிறக்கிறது. இந்த அதிர்வு தான் அப்போ அந்த பவர். பவர். அதுதான் அந்த மனசின் மாயில பவர். அது வந்து இன்னும் ஜென்ரேட் ஆகுது. பவர் ஒன்று உருவாகி அது மேலும் மேலும் ஜென்ரேட் ஆகும் போது, அது மேலும் மேலும் சுற்றும் போது, அதாவது ஒரு உதாரணத்தை கூறுவதாக இருந்தால், ஒரு பந்தத்தை பத்த வச்சு நாங்க சுத்தினா ஒரு வட்ட வடிவம் தெரியும். ஆமா. அப்ப அந்த வட்ட வடிவம் என்பதுதான் அந்த வேகம். இந்த பவர் என்பது இந்த ஜென்ரேட் ஆகுது. பவர் இங்கே சுழலும் போது அது வேகமாக சுழல்வதனால அந்த வட்ட வடிவம் வந்து தெரியுது. இப்போ உண்மையாக வட்ட வடிவம் ஒண்ணு இருக்கு, அங்க இருக்குதா? வட்டம் இருக்குன்னு தெரியுது. தெரியுதே தவிர அது அப்படி ஒண்ணு கிடையாது. கிடையாது. அது வேகத்தின் காரணமாக, வேகமாக சுழல்வதன் காரணமாக, இந்த பவர் இன்னும் ஜென்ரேட் ஆகுவதன் காரணமா அது இருக்கிறது என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம். அந்த நினைப்பு தான் அந்த அந்த சமிக்கை. ஆன்மா என்ற திருஷ்டியினால் உருவான சமிக்கை தான் ஆத்ம சமிக்கை. அப்போ திருஷ்டியில பிறந்து சமிக்கையில் தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு திருஷ்டி ஒண்ணு கிடையாது, ஒண்ணும் இருக்கல, எதுவும் இருக்கல. அப்போ அந்த பவர் உருவானது, சத்தம் வர்ணமும் இணையும் போது ஒரு பவர் உருவானது. இந்த பவர் உருவானதுனால தான் குழந்தை பிறந்தது. அது வரைக்கும் குழந்தை ஒண்ணு அங்க இருக்கல. ஆமா. குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கல. ஆமா. அதுக்கப்புறம் எல்லாம் அந்த டேட்டா போடுறது தானே. அம்மா, அப்பா, டீச்சர், மாமி, மாமா எல்லாம் சேர்ந்து போடுறதான் டேட்டா போடுறது பேபிக்கு. இந்த பேபிக்கு போடும் ஒவ்வொரு சத்தமும் கலந்ததான் எல்லாமே. கண்ணும் காதும் இணைந்ததை தான் எல்லாமே கொடுக்குறாங்க. இது போல், இது கட், இது அம்மா, இது அப்பா, இது வீடு, இது மாமரம், இது வாழை மரம், இது பூ, இது இலை, இது காய், இது சூரியன், இது சந்திரன் என்று இந்த சத்தத்தை தான் கொடுக்குறாங்க எல்லாரும். கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்கும் போது இது இரண்டும் இணைகிறது. இந்த பவர் இங்கே ஜென்ரேட் ஆகுது. ஆமா. பவர் உருவாகி அது மேலும் வேகமா சுழலும் போது அது இருக்கிறது அந்த பிடியில் அந்த உலகம் அதிகமாகி போனது இப்படித்தான். அப்ப சத்திய தர்மம் நாங்க அனாத்ம தர்மம் கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த அந்த நாம ரூப அதெல்லாம் பிரிஞ்சு போகும் தானே. எங்களோட மனசுல பிரிச்சு பார்க்கலாம் தானே. பிரிச்சு எங்களால பார்க்க முடியாது. சத்தியத்தை காணும் போது இது எல்லாமே உருவானது, இது எல்லாமே இணைந்தது என்ற சத்தியத சுத்தவத் 6 சாவகருக்கு தான் இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியுது. அவர் கேட்கும் போது அவருக்கு கேட்குது என்னன்னு சொன்னா அந்த அனாத்ம தர்மம் அப்படின்னா ஆன்மா என்ன ஒண்ணு கிடையாது, எல்லாமே திருஷ்டி, ஆன்மா இந்த திருஷ்டிக்குள்ளதான் இருக்கிறாங்கன்ற சத்தியத்தை இந்த படிக்க சமபாத தர்மத்தினோடாக ஒரு மனம் உருவான விதம் பற்றி கேட்கும் போது அப்போ மனதில் தான் எல்லாமே இருக்கு, வெளியில எங்கேயுமே இல்லை. இந்த சத்தியத்தை அவருக்கு விளங்கும் போது அவர் விமர்சித்து பார்க்கிறார். அப்ப அவர் விமர்சித்து பார்க்கும் போது அப்போ இது எல்லாமே எங்கேயும் இருப்பது கிடையாது. குறிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான பாரமான தன்மை. கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம், காதுக்கு கேட்பது சத்தம், இது எல்லாமே இணைஞ்சதுதான் அப்ப நாங்க இருக்குதுன்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற சத்தியத்தை அவர் உணர்றார். இப்போ இங்கேதான் இந்த அனாத்ம தர்மத்தை அவர் கையாளுகிறார். ஆத்ம துஷ்டியில் இருந்தவர், உலகம் உண்மையினை நினைத்து கொண்டிருந்தவர், இந்த சத்தியத்தின்
சத்தியத்தை கேட்டு அதை விமர்சித்து பார்க்கும் போது அவர் அனாத்ம தர்மத்தை கையாளுகிறார். அனாத்ம தர்மத்துக்குள் வந்தவருக்கு மீண்டும் ஆத்ம திருஷ்டி உண்மையாக. இன்னொரு இருக்கு. அப்படி சொன்னா அந்த சன்லைட் இருக்குதானே, அது வந்து கண்களுக்கு ஸ்பார்க் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆலோகம் கண்ணில் தான் ஜெனரேட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க தானே ஆரியன் வான்சே. புரியல, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். அந்த ஆலோகம் இந்த லைட் சன்லைட் ஆலோகம் நாங்கள் நினைச்சது வெளியே இருக்குன்னு ஆரியன் மகன்சே சொல்கிறது இல்லை. ஆலோகம் உங்களோட கண்ணில் தான் அது உண்டாக்குறது அப்படி சொல்கிறது தானே. ஆலோகம் சொல்றது வந்து ஒளியை சொல்கிறார். ஒளி என்பது வந்து வெளிச்சம் தானே. வெளிச்சம் வந்து நாங்க நினைக்கிறோம் வெளியில இருக்குன்னு சொல்லி வெளிச்சம் இருக்குன்னு சொல்லி. ஆமா, கண்ணு இருந்தா தானே வெளிச்சம் இருக்கு. கண்ணு இல்லாட்டி எல்லாம் இருக்கு தானே. இல்ல, அப்ப கண்ணு இருப்பதனால தான், கண்ணால் உருவானதான் வெளிச்சம். ஆமா, கண்ணு இல்லைன்னு சொன்னா பவர், அங்கே பவர் இல்லை, ஜென்ரேட் இல்லை, வெளிச்சம் இல்லை. கண்ணால உருவானதுதான் வெளிச்சம் இருக்குன்னு சொல்லி நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம். கண்ணு இல்லைன்னு சொன்னா குருடருக்கு இருட்டு தானே. அவருக்கு இருக்கு, அவருடைய உலகம் இருட்டு தானே குருடருக்கு. ஆமா, அவர் என்னைக்குமே வெளிச்சத்தை காணவே முடியாது அவரால. ஆமா, அப்படிதான். அந்த வெளிச்சம் வெளியே இல்ல, வெளிச்சம் உண்டாகிறது இந்த கண்ணுல தான். கண்ணு இல்லைன்னு சொன்னா வெளிச்சம் இல்லை. ஆமா, கண்ணு இல்லைன்னு சொன்னா வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா வெளிச்சம் என்பது கண்ணால் உருவானது என்ற சத்தியத்தை அவர் கண்டால், சத்தியத்தை அவர் புரிந்து கொண்டால், அப்ப அவரும் இல்லை. ஆமா, இங்கேதான் அவர் இல்லை. அவரில் இருந்து அவர் விடுதலை பெறுவது இங்கேதான். ஆமா, அதே மாதிரி கண்களுக்கு இந்த சத்தமும் அப்படித்தான். காதுக்கு சத்தமும் அப்படித்தான் வரும். எல்லாமே விளங்குது இப்ப எங்களுக்கு, நல்லா விளங்குது. இந்த பறவைகள் சத்தம் போடுறது, வாகனங்கள் போற சத்தம் கேட்குது, எல்லாமே இது நாங்க சத்தம் வெறும் சத்தம் மட்டும்தான். இது வாகனம், இது பறவைகள், இது நாய் குறைக்குது, இது பூனையின் சத்தம் அப்படின்னு சொல்லி நாங்க தான் சொல்றோம். உண்மையிலேயுமே அப்படி ஒரு இங்க ஒன்றும் கிடையாது. இது பூனையின் சத்தம், இது நாயின் சத்தம், இது வாகனத்தின் சத்தம்ன்ற சத்தம் கிடையாது. சத்தம் எல்லாமே ஒண்ணுதான். சத்தத்துக்கு வந்து பெயரை போட்டோம் நாங்க. சத்தத்துக்கு ஒரு வர்ணத்தை இணைச்சோம். இது நாய் அப்படின்ற சத்தத்துக்கு நான் அந்த வர்ணத்தை வடிவத்தை இணைச்சோம். அதே பூனை என்ற சத்தத்துக்கு ஒரு வடிவத்தை இணைச்சோம். ரோஜா என்ற சத்தத்தை நாங்க கொடுத்தா அங்கே உங்களுக்கு ரோஜா வந்து உருவாகும். இந்த கோயம்புத்தூர் ஐயாவுக்கும் நாங்க இங்க கொடுப்பது ஒரு சத்தம் மட்டும்தான், ரோஜா என்று. அப்ப அவருக்கு ஒரு ரோஜா அங்கே வந்து மனதுல வந்து நிற்கும். ரோஜா ரோஜா அப்படின்றது. அது எப்படி உருவாகிச்சு பார்த்தா அவருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. சத்தமும் வர்ணமும் இணைக்கப்பட்டது. அப்ப இணைப்பினால் உருவானது. இங்கே சத்தம் கேட்கும் போது அங்கே உருவம் வந்து சேரும், ஞாபகத்தில் வந்து நிற்கும். அப்போ இதுதான் அந்த பவர். அத நாங்க சின்னத போட்டதை இன்னைக்கு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, அப்படி ஒண்ணு கிடையாது. எல்லாமே இந்த உருவானதுதான், உற்பத்தி நிலையத்தால் உருவானது. அப்ப சின்னதுல கேட்டது இன்னைக்கும் இருக்கு, இப்பவும் இருக்குன்னு சொல்லி நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம். இல்ல, எல்லாமே மனதின் மாறி, எல்லாமே கற்பனை, எல்லாமே போய் உண்மை கிடையாது. ஆமா, அந்த 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 டைம்க்கு தான் அது எல்லாம் அந்த வருது, வெளியே வருது. இந்த சத்தம் கேட்கறதுக்கு வர்ணம் வரும், வர்ணம் கண்டா சத்தம் வரும். அப்படி இருந்தா நாம வார நேரத்துக்கு ரூபம் வரும், ரூபம் வந்தா நாமம் வரும். எல்லாமே சத்தம் மூலியமா தான் வெளியாகுது. எல்லாத்துக்குமே சத்தத்தாலதான் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதான் சோப்ப என்று சொன்னார், வேகம். வேகத்தின் காரணமா தான் எல்லாமே உருவாகிருக்கு. இந்த உலகமே ஒரு வேகம் தானே. மலை
மழை பெய்கிறது என்று சொன்னா அது இது மழை நிச்சயமா உண்மையா மழை பெய்யுது இது இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டு இருப்பவர் வந்து அவர் இருப்பது அந்த மித்யா திருஷ்டியில அவருக்கு ஆமா மழை இருக்கு. ஏன்னா மழை என்பது வந்து நாங்க பிடிச்சு பார்த்தா கைகளுக்கு உணர முடியும். ஒரு தண்ணி மட்டம். தண்ணியை தானே ம் உணர முடியும். ம் அப்போ அதுல ஒரு குளிரை தான் எங்களுக்கு உணர முடியும். அது வெளியில இருக்குன்னு சொல்லி சொன்னா அப்போ அது வந்து மித்யா திருஷ்டி, அது உண்மை அல்ல, அது சத்தியம் அல்ல. அப்போ அது மழை என்ற அந்த வேகத்தின் சொட்டு சொட்டா உழுவுற வேகத்துக்காகத்தான் அதை மழை என்று நாங்க சொல்றோமே தவிர அது எங்கேயும் இருப்பது கிடையாது. இதே போலத்தான் காற்று வீசுகிறது என்று சொன்னா அது ஒரு வேகம். ம் ஆறு ஓடுகிறது என்று சொன்னா அது ஒரு வேகம். வேகம் ஆமா எல்லாம் வெளியில் இருக்குன்னு சொல்லி சொன்னா அது உண்மை கிடையாது. இதே போலதான் ஆமா இந்த மனம் என்பதும் ஒரு வேகம் தான். பெரிய வேகம். ஓ அப்போ ம் அந்த உருவானது இரண்டும் சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்று இணையும் போது ஒரு பவர் உருவானது, ஒரு அதிர்வு ஆமா உருவானது. இந்த அதிர்வு தான் வேகமாக சுழலுது. அதிர்வு உருவாகி அது வேகமாக சுழலுகிறது. இந்த சுழற்சியின் காரணமா நாங்க இன்னைக்கு எல்லாமே இருக்கிறது என்று நினைத்து பிடித்துக் கொண்டிருக்கோம், ஆமா வேகத்தின் காரணம். ம் அப்போ இந்த சத்தியத்தை காணும் போது அவருக்கு இந்த வேகம் தான் இங்கே தனியப்படுகிறது. வேகம் குறையுது அவருக்கு. அப்ப எங்களால இதை குறைக்க முடியாது, அதுவா குறையணும். சத்தியத்தை கண்டால்தான் அது குறையும். குறையும். எங்களுக்கு அந்த மைண்ட் பவர் குறைய இயலாது. நினைச்சும் அது குறையாது, நினைச்சு யாராலும் குறைக்க முடியாது. ஆமா அது மைண்ட் பவரை வந்து குறையும் எப்படின்னு சொன்னா சத்தியத்தை காண்பவருக்கு தான் குறையும். அப்போ ம் அந்த பவருக்கு மீண்டும் அவர் அடிச்சு போக மாட்டார். அந்த ஆற்று நீர் தண்ணீர் பள்ளத்தை நோக்கி போனது போல அவர் மீண்டும் போக மாட்டார். சத்தியத்தை ஆமா காண்பவர் அவர் சத்தியத்தினூடாக அவர் மேல் நோக்கி போகும் வழிக்கு வர. ஆமா இதுதான் அந்த அணுசோத்தையிலிருந்து பட்டிசோத்துக்கு வரும் வழி. வாரது. ஓ இந்த உலகத்திலே ஆக்கள் அந்த மைண்ட் பவரோட ஓடிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஓ ம் உலகில் உள்ள மனிதர்கள் எல்லாமே இந்த மைண்ட் பவர்ல தான் வாழ்றாங்க. உலகம் ஆமா இருக்கு, நிச்சயமா இருக்குன்னு சொல்லி நினைச்சு பிடிச்சு கொண்டு இருக்கவங்க எல்லாமே இந்த மைண்ட் பவர்ல வேகத்துக்கு அகப்பட்டிருக்காங்க. ஆமா சத்தியத்தை கண்டால்தான், இந்த அனாத்ம தர்மத்தை கண்டால்தான் அவருக்கு தான் இந்த வேகம் தனியும், இந்த மைண்ட் பவர் அவருக்கு தான் இங்கே தனியும். அதுல இருந்து மீள முடியும் இவரால தான். ஆமா இதுக்குத்தான் எங்களுடைய குருநாதர் அவர்கள், புத்தோத்பாது ஆரியன் வான்ஸ் அவர்கள் இந்த சத்தியத்தை கால நேரம் பார்க்காம, இரவு பகல் காலை மாலைன்னு பார்க்காம ஆமா முழு நாளும் சொல்றது. முழு நாளும் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார். உலகத்துக்கு இது போய் சேரணும். எல்லா மனிதர்களும் இந்த மனதின் மாயிலிருந்து, இந்த பவர்ல இருந்து விடுதலை பெறணும் என்ற மகா கருணையின் காரணம். இந்த உலகத்திலே ஆரியன் மகன்சே அவர்கள் மட்டும்தான் அந்த சத்தியம் சொல்றது. இது வந்து இது நினைச்சு பேச முடியாது. நினைச்சு சொல்ல போனா அது தவறிடும், பிழையாயிரும். அது அவர் சத்தியத்தை ஒருவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யட்சம் அடையாம அதை பேச முடியாது. அப்படியானவர் தான் எங்களுடைய குருநாதர் அவர்கள். அப்போ பகவான் புத்தர் அவர்களும் சத்தியத்தை முதல்ல தேடினாரு, கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சதை மற்றவர்களுக்கும் சொல்லணும். மற்றவர்களும் இல்லாம இந்த மனதின் மாயில தான் இருக்காரு. அவர்களும் இந்த சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியத்தினூடாக அவர்களும் இந்த மனதின் மாயில செய்ய வேண்டும் என்ற மகா கருணையின் காரணமாக பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை உலகத்துக்கு போதனை செய்தார். அப்போ அதை கேட்டு அதை பின்பற்றி நடைமுறையில் கையாண்டவர்கள் என்னன்னு சொன்னா அந்த ஆத்ம திருஷ்டியிலிருந்து, ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை பெற்று மகா சாந்தமான இனிமையான சுவையில் மன மகிழ்ச்சியில் வாழ்ந்தாங்க. இன்றைக்கும் இன்றைய யுகத்துல 2500 வருடங்களுக்கு பிறகு இந்த யுகத்துல இன்னைக்கு கேட்குதுன்னு சொன்னா, இப்ப நீங்க இந்த சத்திய தர்மத்தை கேட்குறீங்கன்னு சொன்னா அது இருப்பது இந்த புத்தோத்பாத போதனைகள்ல தான் இருக்கு. ஆமா, அதுல இங்கிலீஷ்ல இருக்கு, சிங்களத்துல இருக்கு, தமிழ்ல இருக்கு. 3 லாங்குவேஜ்ல இருக்கு. அது வேற எங்கேயுமே கிடையாது. இல்ல, உலகத்துல நிறைய பேர் போதனையாளர்கள் இருக்காங்க. ஆமா ஆமா, சத்தியம் இது மட்டும்தான். சத்தியம் என்பது வந்து தன்னால் உணரக்கூடியது. சாந்துஷ்டிக தர்மம், அனாத்ம தர்மம் இது சாந்துஷ்டிகை, பிரத்யட்ச தர்மம் இது தனக்குள் உறுதியாகும். இது யாரு சொன்னாலும் சரி,
எவர் சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதீங்க. இது உங்களுக்குள் உறுதியாக இருந்தால் மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பகவான் புத்தர் அவர்களும் கூறியிருக்கிறார். அப்போ அது அவர் அவர் அனுபவபூர்வமாக சொல்லணும் இந்த சத்தியத்தை. அவர் அனுபவித்திருக்கணும் இந்த சத்தியத்தை. அவருக்குள் அவர் இதை உணர்ந்திருக்கணும் சத்தியத்தை போதனை செய்ய. இல்லாட்டி அவரால் இதை போதனை செய்ய முடியாது. நினைக்க அந்த புத்தகத்துல உள்ள சிலபஸை போல வாசிச்சுக்கிட்டு போனா கூட இது வாய் பாடம் ஆகுமே தவிர இல்ல அவருடைய அது வாழ்க்கைக்கு இது பிரயோஜனம் ஆகாது. அது புண்ணியம் இல்லை. இந்த தர்மம், இந்த அனாத்ம தர்மம்ல இந்த இருக்கிற ஆச்சரியம் தான் ஆரியன் அவர்களே. இது கேட்குற நேரத்துக்கு அந்த மனத்தில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் இல்லாம போகுது. அந்த நிர்வாணம் என்பது என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வருது. அந்த நிம்மதி, நிம்மானம் சொல்ற நிம்மதி தெரியுது. அது சாந்திஷ்டிக தர்மம் தானே. அப்பவே இந்த நொடியை உணரக்கூடிய தானே இது அக்காலிக தர்மம். இது கேட்கும் போதே உணர முடியும், உணரக்கூடியதாக இருக்கும். 3 காலங்களுக்கு போட முடியாது தானே. இந்த நொடியே இதை புரிந்து கொள்ள முடியும். நொடியே இதை உறுதியாகும் இந்த சத்தியம் என்பது. ஏன்னா இது எங்கேயுமே போதனை செய்யல. இதை கேட்கிறவருக்கு கேட்கிறவருக்கு அப்பவே இதை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இது இது பிரத்யட்ச தர்மம். இதை தனக்குள் உறுதியாக கொள்ள முடியும் சத்தியம் இது. ஆமா, அப்ப அப்படியான சத்திய தர்மத்தை ஆச்சரியம், அற்புதம். இது மகா காம்பீரமான பரம சத்தியம் இல்லையா அது? ஆமா ஆமா. இது மட்டும் தான் இந்த உலகத்துக்கு எங்களுக்கு கொடுக்கலும் வேல்யூ. இது மட்டும் தான். அந்த மத்த எல்லாம் சொல்ல முடியாது. பள்ளி பணம் அது எல்லாம் புண்ணியம் இல்லை. இந்த சத்தியம்ல வர்ற நிம்மதி தான் இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு வேல்யூ. இதற்கு வெளியூன்னு சொல்ல முடியாது. அதுதான் மாணிக்க ரத்தினம். திருவன் சரணம் என்றால் அது மாணிக்க ரத்தினம். ஏனென்றால் இந்த சுத்தவ தாரி சேவகருக்கு தான் திருவன் சரணம் அடைய முடியுது. அப்ப அவர் திருவன் சரணம் போறாருன்னு சொன்னா அவருக்கு கிடைப்பது என்னன்னா அந்த சத்தியம் தான். திருவன் சரணம் அடையும் சுத்தவ தாரி சேவகருக்கு கிடைப்பது என்னன்னா இந்த பரம சத்தியம். அவருக்கு எது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லை இருந்தாலும் ஒண்ணுதான். அவர் பெரும் சுவையை இந்த உலகத்துல யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய உலகத்தில் பெரிய ஒரு இடத்துல நீங்க இருந்தாலும் வேலை இல்ல. இந்த சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்ளாது, நீங்கள் இருப்பது துன்பத்தில். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர் ஒரு குடிசையில் இருந்தாலும் சரி, ஒரு மண் வீட்டுல இருந்தாலும் சரி, அவர் பெரும் மகிழ்ச்சியை, அவர் பெரும் இந்த இன்பத்தை யாராலும் அடைய முடியாது. ஏன்னா உலகத்தை மன மகிழ்ச்சி என்ற நிறைவோடு இருப்பவர் தான். ஆனந்த மகிழ்ச்சி இங்கேதான் இருக்கிறது. அது இந்த பரம சத்தியத்துக்குள் தான் இருக்கிறது. அவருக்கு தான் ஆனந்தமான வாழ்க்கை இருக்கு. மன மகிழ்ச்சி இங்கேதான் இருக்குது. துஷ்டிகளில் இருந்து மீண்டதன் பிறகு அவரை எதையுமே தலையில எதுவுமே கிடையாது. தலை சும்மா அந்த ஆகாயத்தில் பறக்கும் பறவையை போல அவரு. பறவையை போல அவர் சுதந்திரமா பறப்பாரு. சுதந்திரமா பறக்கும் போது அவருக்கு எந்த ஒரு துஷ்டியும் கிடையாது. ஆகாயத்துல பறப்பாரு, ஆனந்தமா பறப்பாரு, மகிழ்ச்சியா இருப்பாரு. அவருக்கு எதையுமே தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு தலையில போட்டு கொண்டு குழப்பி கொண்டு இருக்கணும்ன்ற அவசியமே அவர்கிட்ட கிடையாது. எல்லாத்திலிருந்தும் விடுதலை அடைந்தவர், எல்லா துஷ்டிகளில் இருந்தும் விடுதலை அடைந்தவர், சத்தியத்துக்குள் விழித்துக் கொண்டு சத்தியத்தோடு இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறார். ஆச்சரியத்தான் பரமானந்தம். இதுதான் மகிழ்ச்சி தரேன்னு வாங்க. இது கேட்கறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு புண்ணியம் இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் கிடைக்காது. கிடைக்குதுன்னு சொன்னா அவர் பெரிய புண்ணியவான் தான். ஏன்னா இது துர்லபம். சத்திய தர்மம் என்பது அதி துர்லபம். மனிதனாக பிறந்து இருந்தாலும் சத்திய தர்மத்தை கேட்பது என்பது அதி துர்லபம். அதி துர்லபமான சத்திய தர்மத்தை தான் நீங்க இன்னைக்கு கேட்கறீங்க. அதனூடாக உங்களுக்கு கிடைக்கும் மன மகிழ்ச்சி என்பது நிரந்தரமானது. அது தற்காலிகமானது கிடையாது. அது கொஞ்ச நேரத்துக்கு கிடையாது. இது நிரந்தரமான
சமாதி ஆமா நிலை, இந்த ஆமா விதர்சனா சமாதி நிலை என்பது, சமாதி இந்த சமாதி நிலை என்பது நிரந்தரமான சமாதி. அது இல்லாம இது போறது இல்ல இல்- இது இல்லாம எப்பவுமே போறது இல்ல இல்லாமல் போகாது. இது எப்பவுமே இல்லாமல் போகாது. இது எல்லா நேரங்களிலும் நீங்கள் நடக்கும் நிலையிலும் சரி, நிற்கும் நிலையிலும் சரி, இருக்கும் நிலையிலும் சரி, படுத்திருக்கும் நிலையிலும் சரி, இந்த 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட சமாதி நிலை இருப்பது இந்த புத்தோத்பாத போதனைகளை அது அனாத்ம தர்மத்தினூடாக வரும் இந்த சமாதி நிலை, அதான் விதர்சனா சமாதி நிலை. இந்த சமாதி என்பது அனிமித்த சமாதி, ஒரு அனிமித்த சமாதி நிமித்தத்துக்குள் பிடித்துக்கொண்டு வந்த சமாதி அல்லது நிமித்தங்களற்ற சமாதி நிலை, இது விதர்சனா சமாதி. ஆமா இப்ப ஆரியன் அவர்களே, நாங்க இந்த உலகத்துக்கு தமிழ் லாங்குவேஜ்ல இந்த அனர்கமான இந்த தர்மம் கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல இப்ப நேரம் ஆச்சு, எங்க நேரம் ஆமா, முடிஞ்சு போகுது. அப்ப உங்களுக்கு மிச்சம் நன்றி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் தேர்வான் சரணம். தேர்வான் சரணம் அம்மா. சரணம். தேர்வான் சரணம், தேர்வான் சரணம் ஐயா. தேர்வான் சரணம் அனைவருக்கும். தேர்வான் சரணம், தேர்வான் சரணம். தேர்வான் சரணம், தேர்வான் சரணம். தேர்வான் சரணம்.